வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பல் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நாங்க முன்னாடி இருந்தே ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருந்தோம். ஸ்டார்டிங்ல ஒரு குட் நியூஸ் இருக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. நீங்க நினைக்கிற குட் நியூஸ் இல்ல, அந்த குட் நியூஸ் அவனுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு. இது அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட புது வீடு. எஸ்ங்க, நாங்க புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று புக் பண்ணிருக்கோம். நம்ம புக் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 to 8 months ஆயிடுச்சு. 8 months முன்னாடியே நாங்க புக் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் டிலே ஆகி இப்போ இன்டீரியர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபுல் வேலை பின்னாடி பார்த்துப்பீங்க. ஃபுல் வேலை போயிட்டு இருக்கு. வேர்த்து கொட்ட டெய்லியும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் வேலை நடக்குதா இல்லையா. ஏன்னா வந்து கிருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணி. ஏன்னா முன்னாடி போன வீட்டில் வந்துட்டு லைக் நம்ம எதுவுமே பார்க்கல, டிசைன்ஸ் எதுவுமே சூஸ் பண்ணல, எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் ரேண்டமாக ஓகே இது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரியே போயிட்டோம். இந்த டைம் வந்துட்டு நானாக எல்லாமே பார்த்து எனக்கு இப்படி வேணும் சூஸ் பண்ணி விடிய உட்காந்து வந்துட்டு நைட்லாம் வந்து தூக்கமே வராது. ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்குமான்ட்டு ஒரு லிட்ரலி ஒரு 6 months-ஆகவே வந்துட்டு மைண்டில் ஓடி பார்த்து நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், அதுவும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும். ஆப்வியஸாக நம்ம வீடியோஸ்க்கு அழகாக தெரியணும். எல்லா பாயிண்ட்டும் மைண்டில் வச்சுட்டு நான் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆப்வியஸாக வீடியோவில். வீடு முடிச்சதுக்கப்புறமா வீடு குடிவரக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ஹோம் டூர் போட போகிறோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லாம் நீட்டாக இருக்கும். எல்லாம் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம்னா நிறைய அரேஞ்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னு போயிடும். இவங்க வேற வந்துட்டு ஒரு இடத்துல பார்க்கும்போது இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு மாற்றி போய் கன்ஃபியூஷனாக போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னொரு 1 month ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு ஒர்க் போகிற அப்டேட்டும் நம்ம வந்துட்டு அடிக்கடி வந்து கொடுப்போம். ஸோ இன்னும் அப்படியே ஒரு 15-20 டேஸில் ரெடி ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ குட்டிக்கு வேறு நாங்கள் ஸ்பெஷலாக வந்து ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு அவனோட பொருள்லாம் வைக்கிறக்கே ஒரு தனி ரூம் தேவைப்படுது ஆப்வியஸாக. ஸோ அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல, நல்லா வரணும். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்துட்டு ஓனாக வாங்கிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான், எங்கள் குட்டி பொறுமை இழக்கிறான். இங்கே வந்துட்டு பயங்கரமாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம ஃபேன்லாம் இன்னும் மாட்டல, அதனால ஸோ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வாங்க நம்ம போகலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு யாரும் வரல. இன்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கனால லீவ் விட்டாங்க போல. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். நம்ம நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், நம்ம பேசலாம். ஓகே, ஸ்டே டியூன். பை. ஹாய். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நம்ம நியூஸ் பார்த்துருப்பீங்க, என்ன சஸ்பென்ஸ்ன்றதை நாங்கள் உடைச்சிட்டோம். அண்ட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஏன் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 3 years முன்னாடி தான் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 1 BHK ஒரு குட்டி ரெண்டட் ஹவுஸில் வந்துட்டு ஆரம்பிச்சது வாழ்க்கை. ஸோ அப்புறம் ஆக்சுவலாக அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு ஹோம் டூருன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஊர் கப்பல் பேஜ் ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாமே எடுத்தது ஸ்டார்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு சூப்பரான, இப்போ நினச்சா கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரிங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு தாட் ப்ராசஸ்மே நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தோம். அப்போ நம்ம பெருசாக கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. லைக் மாதம் ஒரு 25,000 வந்தாலும் அது நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, அந்த இருந்ததை வச்சு நாங்கள் ரொம்ப ஒரு அழகாக லைஃப்பை லீட் பண்ணோம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக பொருள் எதுவுமே வாங்கிக்க மாட்டோம். வெறும் ஒரு காட்டும் ஒரு பேசிக் குட்டி கபோர்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் சோஃபா, டிவி கூட கிடையாது, டிவி இல்லை, சோஃபா இல்லை, எதுவுமே நாங்கள் அங்கே வாங்கல. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன அப்கிரேட். நம்ம அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போய் ரெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு ஓனா ஏன் பார்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம ரெண்ட்டை இஎம்ஐயாக கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாட் பார்த்தோம். டவுன் பேமெண்ட்கான அமௌண்ட் சேவ் பண்ணி நாங்கள் ஒரு ஃப்ளாட் பார்த்து வாங்கினோம். அது ஃபஸ்ட்டு வீடு வாங்கும்போது ஆப்வியஸாக எங்கள் வீட்டில் இருந்தும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம பாதி தான் லோன் போனோம். அண்ட் அது கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சு ரீபே பண்ணி அந்த லோனை க்ளோஸும் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அடுத்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே இன்னும் நம்ம வந்துட்டு ஏன் கொஞ்சம் நம்ம இப்போ ரொம்ப அவுட்டரில் தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் உள்ளே போகலாம், சிட்டிக்குள்ளே போகலாம். ஏன்னா ஷூட்லாம் போயிட்டு வர வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சமாவது உள்ளே தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் உள்ளே வர மாதிரி பார்த்துருக்கோம். உள்ளே வந்திருக்கோம். ஸோ சரௌண்டிங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்த உடனே இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம லேண்ட் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு நம்ம கையில் இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு நம்ம ஒரு இடம் வாங்கி அதை வீடு கட்டி அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போதும் ஆகிடும். அண்ட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ட்ரெண்டிங் என்னன்னே பார்த்தீங்கன்னு அந்த கேட்டட் கம்யூனிட்டி தான். ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ்னு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா A to Z அவங்களே எல்லாமே பார்த்துருவாங்க.
அண்ட் நம்மளோட பட்ஜெட்டுக்குமே கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ஸ் போறது தான். அந்த பட் எங்களுக்குமே அந்த அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து எங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. எங்க 2 பேருமே கொஞ்சம் ஆக்கியபைடா இருப்போம் ஒர்க்ல எதுனாலும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஓகே அவங்க கொஞ்சம் வீட்டை பார்த்துக்குவாங்க. பட் நம்ம இருக்கனால நமக்கு வந்து செக்யூரிட்டி தேவை, எல்லாமே தேவை. அதனால அப்பார்ட்மெண்ட் தான் நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்து ஒரு சில வீடு தான் பார்த்துட்டுல வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா. ஆக்சுவலி நாங்கள் வச்சிருந்த பட்ஜெட்டை விட என்ன சொல்றது, ஸோ நாங்கள் வச்சிருந்த பட்ஜெட் எங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்மளால இவ்வளோ முடியும் அப்படின்றத விடவே அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ சரி ஓகே ரிஸ்க் எடுப்போம் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா பார்த்துச்சுங்களேன், அதுக்கு வந்து 2 ரீசன் தான். ஒன்று வந்து எங்களுக்கு வீடு பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு, இன்னொன்று வந்து அந்த ஏரியா தான். ஸோ ஒரு மாதிரி காமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. மேபி இப்போ லேண்ட் வாங்கி போட்டு ஒரு 5-10 வருஷம் கழிச்சு நம்ம வீடு கட்டலாம், நமக்கு லேண்டோட ஒரு சொந்த வீடுன்னு இருக்கும். பட் ஸ்டில் அப்போ எங்களுக்கு வயசு 40-45 ஆகிடும். ஸோ நம்ம இப்போ அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு ஒரு செல்ஃபிஷ் நோக்கத்தில் ஆப்வியஸாக நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் விட ஒரு லேண்ட் வாங்குறது தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்க. பட் ஸ்டில் நாங்கள் வந்துட்டு இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வயசு அறக்குள்ள அந்த வயசுலயே எல்லாத்தையும் பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு பார்க்கும்போது வந்து நாங்க 100% பாக்கணும் நாங்க பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா தேடும் போது ஒரு 3-4 months வந்து நாங்க சும்மா ஜென்ரலா தேடிட்டு இருந்தோம். அப்படி ரேண்டமா நாங்க வந்து இந்த வீடை பார்த்தோன்னே எங்க 2 பேருமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 months ஆச்சு எங்களுக்கு ஃபைனலைஸ் பண்றதுக்கு. ஏன்னா ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா, இது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஹோம் லோன் மேக்ஸிமம் லிமிட், மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டியோட ஹோம் லோன் எடுத்துமே நமக்கு வந்துட்டு ஃபண்ட்ஸ் கம்மியா இருந்துச்சு. கோல்டு வைக்கலாமா அந்த மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம புக் மட்டும் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு 4-5 monthsக்குள்ளே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ரிஸ்க் தான் ஆக்சுவலி எடுத்தோம். அண்ட் ஆல்சோ வீட்டில் இருந்து சப்போர்ட்டும் பண்ணாங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலி. அதனால வந்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், ரிஸ்க் தான். பிகாஸ் திஸ் இஸ் த ஏஜ், இப்போ தான் நம்மளால ஓட முடியும், உழைக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நம்மளால எவ்வளோ அசெட் சேர்க்க முடியுமோ சேர்த்துடலாம். இல்லை நமக்கு ஆசைப்பட்ட மாதிரியும் இருந்துக்கலாம். குழந்தைங்க வந்து நம்மளை அங்கே கூட்டு வாங்குவாங்க, இங்கே கூட்டு போவாங்க, வீடு வாங்கி தருவாங்க, அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. ஸோ நமக்கு வேணுங்கிறத நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸாக அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு டிப்ரிஷியேட்டிங் ப்ராப்பர்ட்டி தான். பட் ஸ்டில் நம்மனால இப்போ வி ஆர் கேப்பபிள் ஆஃப் திஸ் ஒன்லி. ஸோ அதனால அதை எவ்வளோ அழகாக பண்ணலாம், எவ்வளோ நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. யா லிட்ரலி ஒரு 3 months-ஆவே இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒவ்வொன்றுமே பார்த்து ஓகே கரெக்டாக இருக்குமான்னு ரொம்பவே வந்து கான்ஷியஸா. நான் நைட்லாம் என்னால தூங்க முடியல, எல்லாம் யோசிச்சு திடீர்னு நடுராத்திரி ஒரு ரீல்ஸ் எனக்கு வரும், இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 months-ஆவே மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்பவுமே வந்துட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பிகாஸ் இன்னும் முடிக்கல. நீங்க பார்க்க போறீங்க அந்த ப்ராசஸ் எல்லாம். ஆமா, நீங்க அடுத்தடுத்து அப்போ அதுதான் நம்ம உங்களுக்கு தெரியாம எப்படி திஸ் ஆல் லைக் உங்களால, ஏன்னா இதுல வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அண்ட் இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து அது எப்போ முடியுன்ற ஸ்டேஜ்ன்ட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சார் அதனால ஓகே இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது வந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய ரிஸ்க் தான் எடுத்திருக்கோம். ஆப்வியஸாக ஹோம் லோன் வந்துட்டு பெரிய அமௌண்ட். கொஞ்சம் இனிமே வந்து லைஃப் வந்து இப்போ இதை நோக்கி நாங்கள் பின்னாடி இப்போ ஓடுற மாதிரியே இருக்கும். இது முடிக்கிற வரைக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் அதுக்காக வந்து நம்ம அதை தலைக்கு எடுத்துக்காம வந்துட்டு இப்போ லிவ் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த எப்படா நாங்கள் போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் புது வீட்டுக்கு. அவுட்கம் எப்படி வந்திருக்குன்றதை நாங்கள் பார்க்கறது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ற என்னோட டேஸ்ட் பிடிக்கிற பீப்புளுக்கு இந்த வீடும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே வந்து பாட்டா எல்லாத்தையும் வீடியோல போட போறோம். வீடியோ அழகா இருக்கணும் தான் நிறைய விஷயம் பார்த்து பண்றோம். அண்ட் அதுவுமே வந்து நம்ம ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஹை ரேஞ்ச் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளால முடிஞ்ச பட்ஜெட்ல அதை எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணலாம் அப்படின்றதுல. ஆனா ஒரு சில இடத்துல கொஞ்சம் பட்ஜெட் நம்ம கை மீறி போச்சு. ஒரு சில இடத்துல இல்ல, நிறைய இடத்துல கையா மீறி போச்சு. கையை கட்டி போட முடியாம நாங்க வந்துட்டு சரி ஓகே ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி நாங்க வந்துட்டு. ஏன்னா ஒரு சில இது நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. அதாவது உங்களுக்கு தோணும் தெரியுமா, ஒரு சில பொருளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பொருளுக்கு மட்டும் கை மீறி போச்சு. காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் மெயின்டைன் பண்றதா பெரிய பாடா இருக்க போது.
அது வந்துட்டு ஹிஸ்டரி வந்து பாத்துக்கிறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காப்ல. ஆமாங்க, நான் வந்துட்டு கேட்ட ரெண்டே பொருள் தான் கிச்சன். அதெல்லாம் சொல்லாத சீக்ரெட், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல, அதாவது இதெல்லாம் சஸ்பென்ஸ் சிங்கிள்ல போட்டு விட்டுருந்தேன் அந்த வீடியோல. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 2-3 பொருள்லாம் வந்து எனக்கு இது வேணும், அதாவது நம்ம அதிகமா அந்த இடத்துல இருப்போமா இல்லைன்னு தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் இப்படி போட்டாதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட்டு அதை வாங்கி வச்சிருக்கேங்க. அதுல பொறுப்பு வேற நான் எடுத்து வச்சிருக்கேன். காலம் பூரா அதை நான் தான் தொடச்சு அதை நீட்டா கிளீனா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வர அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். அண்ட் கிருத்தி பார்த்து செலக்ட் ஒரு பொருளுமே நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோம், காட்டுறோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அதை நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து ஷேர் பண்றோம். இது வந்து நீங்க பொறாமப்படுறதுக்கோ இல்ல கெத்துரா சீனு இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. நாங்களும் அந்த இதுல இருந்து வந்தோம், படிப்படியா தான் நாங்களும் லைஃப்ல முன்னேறோமே தவிர ஒரு பெரிய ரிச் பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. நாங்களும் வந்து மிடில் கிளாஸ் தான். வந்துட்டு சென்னையில ஃபர்ஸ்ட் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சு வாங்கினதான். நிறைய விஷயம் வந்து நாங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தோம். அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். சின்ன சின்ன அமௌண்ட் சேர்த்து வச்சதுதான் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் டவுன் பேமெண்ட்டுக்கு உதவுற மாதிரி ஒரு அமௌண்ட் சேர்ந்துச்சு. ஸோ அப்படிதான் ஒரு சில விஷயம் நம்ம தியாகம் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் இதுல அதாக முடியும். ஸோ அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்க 2 விதமா கூட எடுத்துக்கலாம். ஒன்னு இதை பார்த்து நீங்க மோட்டிவேட் ஆகி லைஃப்ல நம்மளும் வரலாம். ஒரு எக்ஸாம்பிள், லவ் மேரேஜ் பண்றீங்களோ இல்ல வந்து அரேஞ்ச் மேரேஜ், வாட் எவர் இட் இஸ். இப்போ நீங்க மேரேஜ்ல இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா நம்மளும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்றது ஒரு மோட்டிவேஷனா கூட நீங்க எடுத்துக்கலாம். எப்படி ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ இன்டீரியர்ஸாக கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. அது டக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பார்ப்போம். அதுவும் வீடை விட நம்ம இன்டீரியர்ஸுக்கு தான் பயங்கரமாக வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதுவும் நாங்கள் தேடி பிடிச்சி ஓகே ஒரு 4-5 இடத்துல நாங்கள் கொட்டேஷன் வாங்கி எங்களுக்கு லீஸ் கொட்டேஷன் யார் தராங்களோ லைக் பெஸ்ட்டாக அவங்களோட ஒர்க் பார்த்து தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see அவங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அவங்கள பத்தி பேசலாம். ஆமா, ஆக்சுவலா இன்னொன்னு இருக்குங்க. நம்ம வீடு எப்படி வாங்கினாலும் அதை அழகுபடுத்துறது அப்படி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் தான். வீடு வந்து பார்த்து பண்றோம். ஆனா இவன் குட்டி வளர்ந்து வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் கரெக்டா தூக்கி எரியறது செவத்துல கிறுக்கிறதுன்னு பயங்கரமா வந்துட்டு பண்ண போறான். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பக்குன்னு இருக்கு. மேடம் வந்து பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு பேனா எடுத்து கிறுக்கி விட்டானா அவனுக்கு இப்படியே பாப்பேன் நான். தண்ணீர் தான் வடிக்க போறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். கீழே வந்து ஒரு கவர் போட்டு ஒட்டி விட்டுடலாம். ஃபுல்லா கவர்ல கிறுக்கிற மாதிரி ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 வருஷத்துல குட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் சும்மா விசாரிச்சோம். நாங்கள் இப்பயே மினிமம் 1 lakhன்றாங்க, 1.5 lakhsன்றாங்க. யாரை கேட்டாலும் சரி என்னடா ஸ்கூல் ஃபீஸ்லாம் நான் காலேஜ் ஃபீஸே அவ்வளோதான்டா கட்டினேன். சரி ரைட் ஓகே, என்ன பண்றது. சரி ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோ நம்ம சீக்கிரமா சந்திக்கலாம். அண்ட் முக்கியமா we are grateful for you guys. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பங்குனா அது நீங்களும் தான். பிகாஸ் உங்களால தான் இவ்வளோ விஷயம் வந்துட்டு எங்களால் பண்ண முடியுது. ஸோ யூ கைஸ் ஆர் பீங் ஒரு மோட்டிவேஷன். ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் எல்லாமே பார்ப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது, பட் ஸ்டில் ஐ ரீட் எவ்ரி சிங்கிள் கமெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ பேர் வந்துட்டு உங்களோட விஷஸ் ஆகட்டும், உங்களை அந்த வைப், உங்களோட குட் வைப்னால தான் வந்துட்டு we are growing அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ அடுத்த அப்டேட்க்கு வெயிட் பண்ணுங்க. வில் ஷோ யூ பார்ட் பை பார்ட்டாக நான் காட்டுறேன் நீட்டா எப்படி இருக்குன்னு. ஓகே, பாத்தீங்களா, யூடியூப் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் தான் வளவலன்னு பேசிட்டு இருப்பேன். இவ கம்முன்னு உட்காந்து பக்கத்துல. இப்ப காலம் போக 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 இவ பேசிட்டு இருக்கா, நான் அப்படி கம்முன்னு வாய்ப்பு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப பிடிச்சி நான் பண்ற விஷயம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ பாருங்க, குட்டி அழ ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா சந்திக்கலாங்க. அன்டில் தென் டேக் கேர். பாய் கிருத்தி, அனிஸ்தி. கொஞ்ச நேரத்துல அவனும் வந்துருவான், அம்மோரும் வந்துருவான். ஓகே பாய்ங்க.